Hello everyone, welcome to Iki Laffy's 10 Lifestyle Vlogs. This is Mumbai shopping vlog. Colaba Causeway தான் போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் நான் எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே. இந்த கிளிப்பிங்ஸில் வரது எல்லாமே ஆக்சுவலி சொல்ல போனோன்னா ஐ லவ் திஸ் மார்க்கெட். எல்லாமே இருந்தது, எஸ்பெஷலி இயரிங்ஸ், ட்ரெஸ், ஸ்லிப்பர், குவாட் செட்ஸ், டிஷர்ட்ஸ், ஸ்டோல், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் நான் வெறும் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி நானுமே பர்ச்சேஸ் பண்ணேன். ஹஸ்பண்ட்காக ஒரு ஷர்ட் வாங்கியிருந்தேன். 800 சொல்லியிருந்தாங்க, நான் பார்கெயின் பண்ணி 400க்கு வாங்கியிருந்தேன். ஷர்ட்டோட குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷாப்பிங் ஒரு வீடியோவாக போட்டுடலான்றதுக்காக தான் நெக்ஸ்ட் டே எடுத்த ஷாப்பிங் வீடியோவும் நான் இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். பிஎம்சி மார்க்கெட், தட் இஸ் புகலீஸ்வர் மார்க்கெட். சீரியஸாக சொல்ல போனோம்னா நாங்கள் ஏன் போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று, நாங்கள் சாட்டர்டே ஈவினிங்கில் வர போயிட்டோம். 4 o'clock நாங்கள் போயிட்டோம். பட் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. எங்களால் நடக்கவே முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சென்னையில் பாரிஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ அந்த மாதிரி நம்ம போயிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஆக்சுவலி கேபில் தான் வந்திருந்தோம். 6 hours ரெண்டல் கேப் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடம் ரொம்ப க்ரௌடாக இருக்குன்றதுனால பார்க்கிங்க்கு வேறு கேப் டிரைவர் கொஞ்சம் தூரமாக போயிட்டாங்க. இங்கே பக்கத்தில் பார்க்கிங் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 o'clock போயிட்டு 4:30க்குலாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரி, கேப் கூப்பிட்டு நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டும் சாருக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். வடாப்பாவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டு இருந்தார். நாங்கள் ஆக்சுவலி கேப் 4:30க்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேப் வந்து இருக்கிற டிராஃபிக்கில் எங்களால் வர முடியல அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பேர் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டுமே தான் இருக்காங்க. ஆள் இல்லாமல் நான் பார்க்கவே கிடையாது. செம்ம க்ரௌடு. கேபுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கேப் அப்பவும் வரல. எப்படியும் கேபுக்கு வெயிட் பண்ணியே ஒரு 2 hours கிட்ட எங்களுக்கு போயிடுச்சு. 2 hours later. எங்களை ட்ராப் பண்ண இடத்துக்கே ரிட்டன் கேபால் வர முடியாது, பிகாஸ் ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதனால் கேப் ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. அங்கேருந்து எங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சு கால் பண்ணாங்க. நாங்கள் இங்கேருந்து நடந்து போயிட்டோம். நடந்து வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ கிளம்பி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டோம். லாஸ்ட்டாக மும்பையில் எடுத்த வீடியோவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.